நியூஸ் அவர்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். யூடியூபர் இர்ஃபான் மீது நடவடிக்கை எடுக்க தமிழ்நாடு மருத்துவத்துறை பரிந்துரை. இந்தியாவில் தடை செய்யப்பட்டுள்ள சட்டத்தையும் மீறி கருவில் இருக்கும் குழந்தையின் பாலினத்தை அறிவித்ததால் எழுந்த நடவடிக்கை. என்ன நடந்ததுன்னு விரிவா பார்க்கலாம். அதாவது பிரபலமான யூடியூபர் இர்ஃபான் மீது ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு தமிழ்நாடு மருத்துவத்துறை காவல்துறைக்கும் பரிந்துரை செய்திருக்கிறது. என்ன விஷயம் அப்படின்னா, இர்ஃபான் வியூஸ் அப்படிங்கிற ஒரு பிரபலமான யூடியூப் சேனல் ஒன்று நடத்திக்கிட்டு இருக்காரு. இவர் ரொம்ப இந்த பின்புலத்துல இருந்தும் வராம அவர் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுட்டு அவர் சாப்பிடக்கூடிய ஃபுட்டை ரிவ்யூ பண்றது, அது எப்படி இருக்கு, எங்க கிடைச்சது, இந்த ஃபுட்டை நீங்க எங்க சாப்பிடலாம் அப்படின்னு தொடர்ந்து ரிவ்யூஸ் எல்லாம் கொடுத்து அதன் மூலியமாக பிரபலமான ஒரு நபர் தான் அவரு. அதன் மூலியமா இன்னைக்கு இர்ஃபான் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே வெளியில வந்துகிட்டு இருக்கு. அவருடைய திருமணம்ல இருந்து எல்லாமே அவரோட யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்றாரு, சோசியல் மீடியாக்கள்ல அப்லோட் பண்றாரு. இதன் மூலியமா அனைவரிடத்திலுமே அறிமுகப்பட்ட ஒரு நபர் தான். இதற்கு முன்பாக அவருடைய திருமணத்தின் போதும் ஒரு சர்ச்சையில அவர் சிக்கினாரு. பிறகு பெரிய பெரிய நடிகைகள், ஸ்டார்ஸ், அரசியல் இருக்கக்கூடிய நபர்களோடையுமே ஃபுட் ஷேர் பண்ணிக்கிட்டு பட ரிவ்யூஸ்ல இருந்து அவங்கள இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி பல்வேறு நிகழ்ச்சிகள்ல அவர் தொடர்ந்து களம் கண்டுட்டு இருக்காரு. சரி, இப்ப என்ன விஷயம் அப்படின்னா, இர்ஃபான் அவருடைய மனைவி கர்ப்பமாக இருக்காங்க. அவங்களுடைய கருவில் இருக்கக்கூடிய குழந்தை ஆனா பெண்ணா அப்படிங்கிற தெரிஞ்சுக்கக்கூடிய ஆர்வத்துல அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, துபாய்க்கு சென்று அந்த கருவில் இருக்கக்கூடிய பாலினத்தை அறிஞ்சுக்கக்கூடிய டெஸ்ட்டை பண்ணிருக்காங்க. டெஸ்ட்டை பண்ணிக்கிட்டு அவங்களோட அதை ரகசியமா வச்சிருந்தா எந்த பிரச்சனையிலையும் அவங்க இப்பயும் சிக்கியிருக்க மாட்டாங்க. பட் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அது ஒரு செலிப்ரேஷன் பார்ட்டி மாதிரி. இதெல்லாமே வெளிநாடுகள்ல ரொம்பவே சகஜமான ஒரு விஷயம் தான். ஒரு கப்பல் அவங்க கன்சீவா இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய பாலினத்தை டாக்டர் மூலியமா தெரிஞ்சுக்கிட்டு அதை அலௌன்ஸ் பண்ணி ஒரு பார்ட்டி, பர்த்டே பார்ட்டி மாதிரி ஒரு பார்ட்டி வச்சு அலௌன்ஸ் பண்ணி செலிப்ரேட் பண்ணுவாங்க. இதெல்லாமே அப்ராட்ஸ்ல ரொம்ப சகஜமான ஒரு நிகழ்வு தான். ஆனா இந்தியால இது சகஜமான ஒரு நிகழ்வு கிடையாது. ஏன் அப்படின்னா, இந்தியால முன்னாடி கிராமங்கள்ல பெண் சிசுக்களுடைய கொலையும் கருவிலேயே குழந்தைய கலைக்கிறதும் இந்த மாதிரியான நிகழ்வுகளை தடை பண்ணணும், தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக 1994 தடை சட்டம் கொண்டு வரப்பட்டது. என்ன அப்படின்னா, குழந்தை பிறப்பதற்கு முன்பாகவே கருவிலேயே ஆனா பெண்ணா அப்படிங்கிற பரிசோதனை கண்டறியும் அந்த முறைக்கே தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. பெண் சிசு கொலை தடுப்பதற்காக அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்போது, ஒரு தடை சட்டம் இருக்கும்போது இவர் அப்ராட்ல போய் ஒரு டெஸ்ட் பண்ணிக்கிட்டு அது அவரோட வச்சிருந்தா பிரச்சனையே கிடையாது. அதை இங்கே கொண்டு தமிழ்நாட்டுல சென்னையில அந்த ஜெண்டர் ரிவ்யூ பார்ட்டி அப்படின்னு ஒரு செலிப்ரேஷனா கொண்டாடி அதை தெரிவிச்சிருக்கார். இதை இப்போ அவர் சோசியல் மீடியாலையும் அப்லோட் பண்ணிருக்காரு, அவருடைய யூடியூப் சேனல்லையும் அப்லோட் பண்ணிருக்காரு. இது மில்லியன் கணக்குல பார்வையாளர்களை கடந்திருக்கிறது. பலர் அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க, பலர் எதிர்மறையான விமர்சனங்களையும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் இப்போ ஒரு மிக பெரும் பேசுபொருளாகி இருக்கு. தமிழ்நாட்டின் மருத்துவத்துறை இந்த விஷயத்தை கையில் எடுத்திருக்காங்க. ஏன் அப்படின்னா, இந்தியாவுல இந்த தடை சட்டம், பாலின அறிதல் தடை சட்டம் இருக்கும்போது இவர் வெளிநாட்டுல போய் அதை தெரிஞ்சு கொண்டு வந்தாலும் அது இங்க அறிவிச்சு சக்சஸ் பார்ட்டி கொண்டாடி இருக்காரு இல்லையா. இந்த பொது அறிவிப்பு அப்படிங்கிறது இன்னுமே இங்க தடையா தானே இருக்கு. தெரிஞ்சு கொள்வதும் தடைதான், அறிவிப்பும் தடைதான். அதனால அவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கலாம் அப்படிங்கிறத மருத்துவத்துறையினர் கலந்தாலோசிச்சு கொண்டு இருக்காங்க. அதையும் தாண்டி போலீஸ்லயுமே அவர் மீது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கவும் தயாராகி கொண்டு இருக்காங்க. அதற்கு பிறகு இப்போ லேட்டஸ்டான அப்டேட் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு மருத்துவத்துறை சார்பாக இர்ஃபானுடன் விசாரணை நடத்துவதற்கு 3 பேர் கொண்ட ஒரு குழுவையும் அமைச்சிருக்காங்க. அந்த முதற்கட்ட விசாரணைக்கு பிறகு அவர் மீது என்ன மாதிரியான சட்ட நடவடிக்கைகளை எடுக்கலாம் அப்படிங்கறத அவங்க சொல்லுவாங்க அப்படிங்கிறது தான் தமிழக அரசுடைய அறிவிப்பாக இருக்கிறது. தொடர்ந்து இந்த விஷயத்துல என்ன நடக்குது, இந்த தடை சட்டத்தை மீறி அவர் செயல்பட்டதால வரக்கூடிய விளைவு என்ன அப்படிங்கறதையெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். அதாவது இந்தியால ஒரு சட்டம் ஒரு முறைக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. ஆனா அதற்கு ஒரு நல்ல வலுவான காரணம் இருக்கு அப்படிங்கும் போது அதை நம்ம இங்க வாழக்கூடிய இந்தியர்களாகிய நம்ம அதை பின்பற்றி தான் ஆகணும். சரி, அதை அப்ராடுகள்ல அதுக்கு தடை கிடையாது அப்படின்னா நீங்க அங்க போய் தெரிஞ்சுட்டு அதை நீங்க ரகசியமா வச்சிருந்தா இந்த பிரச்சனையில நீங்க சிக்கியிருக்கவே மாட்டீங்க. சோ இது அவராக கையில் எடுத்த ஒரு விஷயம் தான். என்ன நடக்குது என்னங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.